தமிழகத்தில் சத்தியம் டிவியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஜேர்னலிஸ்ட் மற்றும் இப்போ யூடியூபராக இருக்கக்கூடிய முக்தார் அகமத் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கார். இன்னொரு பக்கம் திருச்சி சிவா, திமுகவை சேர்ந்த திருச்சி சிவாவுடைய மகரார சூர்யா சிவா அவர்கள் கைது பண்ணப்பட்டிருக்கார். எதனால, ஏன் அப்படின்னு பார்த்தா அலிஷா அப்துல்லா அப்படிங்கிற ஒரு பிஜேபி பிரமுகர் கொடுத்த ஒரு புகாரால தான். என்ன புகார் கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு, டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு திக்கே டிவி. நேற்று ஒரு பரபரப்பான செய்தி சென்னை கமிஷன் ஆஃபீஸில் மக்களே. என்ன அப்படின்னு பார்த்தா, பிஜேபியில் விளையாட்டு மேம்பாட்டு அணியிலிருந்து செயலாளராக இருந்த அலிஷா அப்துல்லா அவர்கள், அவங்க ஒரு கார் அண்ட் பைக் ரேசர் மற்றும் ஒரு நடிகை அவங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இருந்தாங்க பிஜேபியில். ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இரண்டு குழந்தைகளுக்கு தாயானாங்க. ஸோ ஷி கேவ் பர்த் ஃபார் ட்வின்ஸ். ஸோ இப்போ என்ன புகார் அப்படின்னு பார்த்தா, ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் சிண்ட்ரோம் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். இதை தாண்டி முக்தார் அகமதுடைய சேனலில் திருச்சி சூர்யா சிவா உட்காந்து பேசின ஒரு இன்டர்வியூடைய ப்ரோமோ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள், பிஜேபியோடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அலிஷா அப்துல்லா போயிட்டு குழந்தையோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதில் அண்ணாமலை சென்டராக நிற்கிறாரு, இந்த பக்கம் அலிஷா அப்துல்லாவுடைய கணவர் நிற்கிறாங்க, இந்த பக்கம் அலிஷா அப்துல்லா நிற்கிறாங்க, அண்ணாமலை ஒரு குழந்தை ஏந்தி நிற்கிறாரு, இந்த பக்கம் அந்த குழந்தை ஏந்தி நிற்கிறாங்க. இதான் அந்த ஃபோட்டோவுடைய பொசிஷனிங் மக்களே. இதை போட்டு என்ன ட்ரோல் பண்ணுறாங்க, 2 பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா அலிஷா அப்துல்லாவுக்கு 2 குழந்தை ட்வின்ஸ் பிறந்திருக்கு, ஒன்று அலிஷா அப்துல்லா மாதிரி இருக்கான், இன்னும் ஒன்று அப்படின்னு ஒரு வார்த்தை. திருச்சி சூர்யா சொல்கிறாரு, அவங்களுக்கு பிறந்ததா சொல்லி போய் அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்ற வார்த்தை. இதெல்லாம் ஒரு பெண்ணை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். இதுக்கு திருச்சி சூர்யா சிவாவும் எப்படி முட்டு கொடுத்தாருன்றதை அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கட்சிக்காகவும் அண்ணாமலைக்காகவும் எவ்வளோ பேசுன நீ? அண்ணாமலை எவ்வளோ பேசுனேன். கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கணும்ல. நீ நான் பணம் கேட்டியா, இல்லை பொருள் கேட்டியா, இல்லை சீட்டு கேட்டியா, நோட்டு கேட்டியா, எது கேட்டேன்? அது அலிஷான்ற பாரு அந்த பிரச்சனை கூட. ஐயோ வாய் வேற, எப்போ பார்த்தாலும் அது குழந்தை பிறந்திருக்கு 2. அது அவங்களுக்கு தான் பிறந்திருக்குன்னு அவங்க காட்டுறாங்க. மாமா ஆயிட்ட அதுவும் ட்வின்ஸ் இல்லை பார்த்தீங்களா இல்லையா? ஒன்று அந்த அம்மா மாதிரி இருக்குது, இன்னொன்று அவங்க வீட்டுக்கார மாதிரி இருக்குது. அப்படியா? எனக்கு வேற மூஞ்சில தெரிஞ்சுது. கீழே கமெண்ட் போட்டுருந்தான் ஒருத்தன். ஆனால் அது இப்போ ட்விட்டர் டெலிட் பண்ணியாச்சு தெரியும்ல. ஆமாம், அப்புறம் ஊரில் இருக்கவங்க எல்லாத்தையும் டேக் பண்ணிக்கிட்டு தான் வரிசையாக ஆளுக்கு ஒருத்தரை டேக் பண்ணுறாங்க. அது லூஸ் ஆகுது. குழந்தை போனதுச்சு ரைட்டு, அது எதுக்கு பொது தளத்தில் போடணும்? நம்மள மாதிரி பொது தளத்தில் இருக்கவங்க தன் குடும்பத்தை பற்றி போட்டாங்கன்னா 4 பொறுக்கிங்க வருவாங்க, பச்சை எழுதுவாங்க. அது தேவையில்லாத வேலை நமக்கு. இது போடலாமா அது? ஆனால் அந்த மேட்டர் நீ வெளியே பேசிடக்கூடாது. எந்த அலிஷா மேட்டர் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன். அது வெளியே எங்கேயும் சொல்லவே இல்லை. நீயா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்ட. யாரு அப்பயும் நீ பண்ண வேலை தான் எல்லாத்துக்கும் காரியகர்த்தா நீ தான் சாமி. பிள்ளையார் சொல்லியா? இல்ல 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயங்கள அது அங்கேயே முடிஞ்சு போச்சு. நீ எங்க அப்பா குதிரைக்குள்ள நீயே வெளியே வந்து நீ சொல்றதே டபுள் மீனிங்கா இருக்கு. 4 செவத்துக்குள்ள நடந்த விஷயம் தான். என்ன மண்டே பழத்துல மேட்டர் சொல்றேன். மேட்டரும் கிடையாது, கோட்டரும் கிடையாது. அதெல்லாம் சேனலுக்கு இன்டர்வியூக்கு கேட்க போன பாவத்துக்கு உனக்கு நல்லது செய்ய போனேன் பத்தியா? என்ன செருப்ப கழட்டின்னு அடிச்சு. நீ தானே சொன்ன ஆல்ரெடி டேபிள் இருந்துச்சு, அந்த அம்மா அங்க இருந்தாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இதே முக்தாருக்கு தான் நம்ம என்ன சப்போர்ட் பண்ணியிருந்தோம்னா, தாவேகாவில் விஜய் அவர்களையும் த்ரிஷாவுகளையும் பற்றியும் முக்தார் பேசக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு மிரட்டுறதுலாம் ரொம்ப தப்பு. ஃபார்முலா கம்ப்ளைண்ட் இருந்தால் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, போட்டு அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். அதெல்லாம் ஒரு பொண்ணு அசிங்கமாக பேச தப்புன்றது நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். த்ரிஷா கண்டம் தெரிவிக்கலாம். த்ரிஷா அவர்கள் ஒரு டிஃபமேஷன் சூட் பண்ணலாம், இல்லை கோர்ட்டில் ஒரு கேக் ஆர்டர் வாங்கலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். அந்த இடத்துல முக்தாரை நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக ஒரு போலீஸ் மிரட்டுறது, வார்ன் பண்ணுறது, இந்த மாதிரி கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு போய் பேசி இந்த மாதிரிலாம் மிரட்டுறது அப்படிங்கிறதுலாம் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க மக்கள், திரு அம்பேத்கர் அவர்கள் கான்ஸ்டியூஷனை எழுதும் பொழுது எல்லாருக்குமே உங்களுக்கு இதோடைய பெட்டான ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கட்டும், மக்கள் தேர்ந்த பிரதிநிதிகளாக இருக்கட்டும், ஸோ பிரதிநிதிகளுக்காக இருக்கட்டும், இல்லை பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும், இல்லை அரசு ஊழியர்களாக இருக்கட்டும்,
நீதித்துறைக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். தெர் இஸ் ஆல்வேஸ் அ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருந்தாலும், அரசு ஊழியராக இருந்தாலும், நீதித்துறையாக இருந்தாலும் ஒரு சில பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணார் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் ஊடகத்துக்கு மட்டும் பவுண்டரிஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு பண்ணார். ஏன் இது பண்ணார் அப்படின்னா, இந்த 3 பெட்ல எந்த ஒரு ஹைரார்கி தப்பு பண்ணாலும் எடுத்து மக்களை அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு ஊடகத்துறைக்கு உண்டு. ஸோ அந்த பவுண்டரிஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்ட்டை, ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷனை கொடுத்த திரு அம்பேத்கர் அவர்கள் அதை கான்ஸ்டியூஷனலைஸாக இதை வந்து பக்கா ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்னா, பல இடங்களில் ஆட்சியாளர்கள் வந்து அதை கெடுக்கிறதும் தடுக்கிறதும் அதை ஊடுருவதும் அதை தடை பண்ணுறதும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் வாய்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ண முக்தாருக்காக மக்களே. ஆனால் இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது அது பாஜகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை தாவேக்காவாக கூட இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்களை பற்றி இழிவாக உட்காந்து பேசிக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது இதை நிச்சயமாக ஏற்றுக்க முடியாத விஷயம். அந்த நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க, கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த ஒரு சம்பவத்துக்கு சூர்யா சிவா அவர்கள் வந்து இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, அலிஷா அப்துல்லாவுக்கும் அவருக்கு என்ன சம்பவம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி விவரித்தார். அதை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவில் ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள். ஸோ விளையாட்டு மேம்பாட்டு அணியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு வகிச்சிருந்தார். ஸோ அதே அணியில் தான் அலிஷா அப்துல்லா அவர்களையுமே வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, ஒரு நாள் வந்து திருச்சி சூர்யா சிவாவுக்கு வந்து ஒரு கால் வருதான் அலிஷா அவங்க கிட்டேருந்து. இது மாதிரி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏங்க அழுகுறீங்கன்னு கேட்டாராம். அவர் கேட்டதுமே, அமர் பிரசாத் ரெட்டி தான் வந்து எனக்கு கட்சி சேர்த்து விட்டாரு, கட்சியில் சேர்க்கறதுக்கும் ஒரு பணம் கொடுத்தேன், ஒரு பொறுப்பு வாங்கி கொடுத்தாரு, அதுக்கும் நான் பணம் கொடுத்தேன். அடுத்தது வந்து கேலோ இந்தியா அப்படிங்கிறதுக்கும் செஸ்ஸுக்கும் வந்து நான் உங்களை ஒரு முக்கியமான ஒரு அம்பாசிடராக கொண்டு வந்து சேர்க்குறேன், அதுக்கும் பணம் கொடுக்க கேட்டார், அதுக்கும் நான் பணம் கொடுத்தேன். இப்போ அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு பணம் கேட்டே இருக்காரு. பணம் இல்லை அப்படின்னா என்கிட்ட வேற மாதிரி அவர் அப்ரோச் பார்க்குறாரு. இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்து ஆடியோ ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட வச்சுருக்கேன். இதை அப்போது இருந்த தமிழக பாஜகவுடைய தலைவரான அண்ணாமலை அவர்கிட்ட போய் நான் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ நீங்கள் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் அவங்க நேரில் காட்டுறேன், சில சேட்டில் அவங்ககிட்ட காட்டுறேன், அதை நான் அனுப்பிச்சா பரவிடும், நீங்கள் நேரில் வர முடியுமான்னு கேட்டோன்னே இவர் சொன்னாரா, சரி நான் நேரில் வரேங்க, எங்கே வரணும், என் இடத்துக்கோ வெளியோ மீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் முடிவு பண்ணி அலிஷா அப்துல்லா அவர்கள் நடத்தக்கூடிய டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் கிளினிக்கு போயிருக்காராம். அது அவங்க நடத்தக்கூடிய கிளினிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனப்போ அங்கே உட்காந்து பேசும்பொழுது எல்லா சேட்ஸையும் காமிச்சாங்க. அப்படின்னும் காமிக்கும்பொழுது இவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இன்னைக்கு கூட உங்களுடைய இதில் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க, நீங்கள் வந்து குட்டியாக ஒரு ஷார்ட்ஸும் ஒரு பனியனும் போட்டுட்டு குனிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா என்ன தோணுன்னா, இப்படிப்பட்ட பொண்ணை வந்து கட்சியில் ஏன் சேர்த்தாங்க, இப்போ இதுக்கு தான் சேர்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தோணும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், குஷ்பு அவர்களும் நடிகையாக இருந்தாங்க, அவங்க வந்து கிளாமராக தான் 2 வேஷம்லாம் போட்டிருந்தாங்க, நடிச்சிருந்தாங்க. இப்போ எப்படி இருக்காங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் உமனாக இருக்கிறது வேற கதை. ஆனால் இப்போது கட்சின்னு வந்ததுக்கப்புறம் அதுக்கான ஒரு ரெப்புடேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு இங்கே இருக்கிறது பதிலாக நீங்கள் வந்து பர்தா போட்டு ட்ரெஸ் நீங்கள் வந்து ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு இவர் சொல்கிறாருன்னா, இவருடைய வாதம் என்னவா இருக்குன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க திரு இப்ராஹிம் அவர்கள், அவர் வந்து அதாவது ஒரு சிறுபான்மையை சப்போர்ட் பண்ணாத ஒரு கட்சின்னு பாஜகவுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல திரு வேலு இப்ராஹிம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அமைச்சராக மந்திரியாக வந்தார். ஸோ அதுக்காக அவருக்கு வந்து 7 கார்ட்ஸை வந்து வச்சாங்க. ஏன்னா அட்டாக் வந்துடலாம்னு நினச்சாங்க. ஸோ ஒரு சிறுபான்மை சப்போர்ட் பண்ணாத கட்சி, அதுவும் இஸ்லாமிய சப்போர்ட் பண்ணாத ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பிஜேபிக்கு ஒரு பேர் இருக்குது. அங்கே நீங்களும் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், நீங்கள் வந்து மெம்பராக இருக்கீங்க, ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் பருதா போட்டுட்டு இது மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு பேர் கிடச்சிரும், உங்களுக்கும் நீங்களும் மந்திரி அளவுக்கு நீங்கள் போயிட முடியும். இப்போ எப்படி இப்ராஹிம் போன மாதிரி நீங்கள் போயிட முடியும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாராம். பண்ணது நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், கன்சிடர் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு போனாராம். எல்லாமே அவன் கேட்டுட்டு அண்ணாமலை ஒரு நம்பர் கேட்டப்போ ஒரு இல்லைங்க நம்பர் நான் கொடுக்க முடியாது, ஏன்னா அவருடைய பழைய நம்பர் எல்லாருக்குமே தெரியும்,
புது நம்பரு இங்கே இருக்கக்கூடிய பாஜகலேயே ஒரு 5-10 பேர் தெரியும். அது நானும் ஒருத்தன். அவரை கேட்காம கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்களாம். ஸோ கேட்டிருக்காரு, கேட்காம கொடுக்க முடியாது சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வெயிட் பண்ணாங்களாம், இவர் நம்பர் கொடுக்கவே இல்லையா. அப்போ இந்த ஒரு 1.5 நிமிஷம் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேசினாராம் கிளினிக்ல உட்காந்துட்டு சூர்யா சிவா வித் அலிஷா அப்துல்லா கூட. அதுல ஒரு 1.5 நிமிஷம் கிளிப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு, இது மாதிரி நீங்க எதுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு பண்றீங்க, ஏன் அப்பெல்லாம் நீங்க பண்றீங்க, பர்தா போட்டு பண்ணுங்க, பர்தா போட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும், என்னை வந்து பர்தா போட்டு எக்ஸசைஸ் பண்ண சொல்றதுக்கு இவனா என் புருஷனா, நான் என்ன ஏன் சேலை கட்ட சொல்றான், ஏன் பர்தா போட சொல்றான், இவனே என் புருஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவ் எடுத்துட்டு போயிட்டு இதை அண்ணாமலை அவர்களை போய் மீட் பண்றதுக்காக போனாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அண்ணாமலை அவர்கிட்ட போகும்பொழுது இங்க அமர் பிரசாத் ரெட்டியோடைய பிரச்சனையை வந்து அவங்க முன்னெடுத்து வைக்கலையாம். இவன் வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருக்கான், எப்படி அந்த மாதிரி பேசலாம், இவனே என் புருஷனா அப்படின்னு கேட்டதாகவும் ஒரு சொல்றாரு. அப்போ இவர் ஆல்ரெடி அலிஷா அப்துல்லா அவங்களை மீட் பண்ற போறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கிட்ட வந்து ஃபோன் போட்டு, அண்ணா இந்த மாதிரி மீட் பண்ண போறேன் கூப்பிட்டு தான் சொன்னப்போ சரி போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொன்னதுனாலவும் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் ஒன்றும் தப்பா தெரியல, நல்லது தான் சொல்றாரு, இந்த மாதிரி போட்டால் ரொம்ப அப்ரப்டா நல்லா இல்லை, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, கொஞ்சம் அப்படிலாம் போடாதீங்கன்ற மாதிரி அட்வைஸ் தான் பண்ணியிருக்காரு. இதை வந்து அவங்க பர்பஸாக அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு உட்காந்து பேசுறத வீடியோ வந்து, அதுவும் நாட் வீடியோ, அது சிசிடிவி ஃபுட்டேஜில் வாய்ஸும் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து எங்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னா அது இன்டென்ஷன்ஸ் ரொம்ப தப்பா இருக்கு, இதை நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நிராகரிச்சதா சூர்யா சிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை எடுத்துக்கிட்டு முக்தார்ட்ட போயிருக்காங்களாம். எதுக்குன்னா சூர்யா சிவாவை டிஃபேம் பண்றதுக்காக இந்த கிளிப்பை பாருங்கன்னு. அப்போ முக்தா கிட்ட போய் இந்த மாதிரி கிளிப் எல்லாம் காமிச்சு நீங்க டிஃபேம் பண்ணு சொன்னோடனே இதை ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க பெருசா கண்டென்ட் என்னங்க நான் டிஃபேம் பண்ணி கேட்டோடனே பணம் கொடுத்தாங்களாம் முக்தாருக்கு. பணத்தை தாண்டி அவங்க வச்சிருக்க ஸ்கின் கிளினிக்ல முக்தார் வந்து கிளாமர் கம்மியா இருக்காருன்னு கிளாமரை ஏத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து 1 வருஷத்துக்கு ஃப்ரீயா பண்றதுக்கான டீல் பேசப்பட்டு அந்த 1 வருஷத்துக்குள்ள சூர்யா சிவாவை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தும் பொழுதும் இந்த விஷயமா கேட்கும் பொழுதும் பெருசா முக்தார் சூர்யா சிவாவுடைய கான்ஃபிளிக்ட் உருவாகாத மாதிரி முக்தார் பண்ணவனே இதை பார்த்து அலிஷா அப்துல்லா அவருக்கு என்னடா இது மாதிரி நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், இவ்வளோ இது பண்ணுறோம், அது பெருசாக அவங்க வந்து காட்ட மாட்டாங்க, எவ்வளோ தோஸ் ஆயிட்டாங்க 2 பேரும் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் அடுத்தது அவங்க போன நபர் திரு கேசவ விநாயகம் கிட்ட போயிருக்காங்களாம். ஸோ பாஜகவில் வந்து என்ன ஒரு விதமான கஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா, மாநில அளவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாலோ இல்லை மத்திய அளவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் பாஜகவுடைய அலுவலகத்துல இருந்து ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணலாம், மற்றவங்க பண்ணக்கூடாதுன்ற கஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுது. பட் ஈவன் தென் கேசவ விநாயகத் அவருடைய ஒரு இன்ஸ்டிகேஷனால அவர் சொல்ற நேரட்டிவ் எடுத்துக்கிட்டு அலிஷா அப்துல்லா அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் அங்கே ஆர்கனைஸ் பண்ணாங்க. இது அண்ணாமலைக்கே தெரியாதுன்னு இவர் சொல்றாரு. அந்த ப்ரெஸ் மீட்ல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன அவங்க அலிகேஷன் சொன்னோடனே இந்த மாதிரி திருச்சி சூர்யா சிவா வந்து இங்கே உள்ள பெண்கள்லாம் வந்து அசிங்கப்படுத்துறாரு, பாடி ஷேம் பண்றாரு, அருவருக்கத்தக்க வார்த்தையை பேசுறாரு, அதுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்குன்னு சொன்னோடனே சரிங்க அந்த ரெக்கார்ட்ஸை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு மீடியா கேட்டவுடனே நான் உங்க கொடுக்கலங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், நான் நேரம் வர பண்ண தரேன், இப்போதைக்கு நேஷனல் விமன்ஸ் கமிஷன்ல வந்து நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறேன்னு சொன்னதாகவும் 2 இயர்ஸ் ஆகுது அதை சொல்லி இதுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சூர்யா சிவா சொல்றாரு. இப்போ அவர் சொல்ற வார்த்தை, ஏங்க நான் வந்து அண்ணாமலை மாதிரி அந்த குழந்தை இருக்குன்னு நான் சொல்லலைங்க, கீழே கமெண்ட் அப்படிலாம் போட்டிருக்கான்னு தான் நான் சொன்னேன், அதுதான் நான் மென்ஷன் பண்ணேன். இந்த ஒரு போஸ்ட்டை அவங்களே அலிஷா அப்துல்லாவே போட்டுட்டு கமெண்ட்ஸ் அசிங்கமாக டேக் பண்ணி போட்டவுடனே டெலிட் பண்ணிட்டு அவங்களே அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏன் பண்ணணும், அட்வைஸ் தாங்க நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்கும் பொழுது இது வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரியான விஷயமா தெரியல. ஒரு பேசும்பொழுது ஒரு நாகரிகம் இருக்க வேண்டும், நாகரிகமாக அவங்க பேசலை, அப்ரப்டாக அலிஷா அப்துல்லாவை டிஃபேம் பண்ணுன்றதுக்காக மட்டும்தான் அவங்க பேசிக்காங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது மக்களே. இப்போ என்ன சொல்றாரு சூர்யா சிவா அப்படின்னா, ஏங்க இப்போ பாருங்க இந்த பேசின அந்த ஒரு ப்ரெஸ் மீட்லேயே விஜய்க்கு ஆதரவாக நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. ஸோ அடுத்தது உங்க தாவேக்கால போய் இணையறதுக்கு ஒரு விதமான ட்ராமா அவங்க ப்ளே பண்றாங்க, ஸோ நெகட்டிவ் பப்ளிசிட்டி ட்ரை பண்றாங்க, அப்படிதான் என்ன அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, அவர் வந்து இன்னொரு ட்வீட் ஒன்று போட்டாங்க, அந்த ட்வீட்டை போட்டு டெலிட் பண்ணிட்டாங்க. அந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்வீட் இப்போ இல்லை அப்படின்ற சொல்றாங்க மக்களே. ஹே முக்தார் அண்ட் சூர்யா, யூ ஸ்பீக்கிங்
about both my babies has crossed the limit. Mukhtar has 3 daughters. While he was busy shaming other people, his wife has gotten pregnant with his neighbor. ஸோ அவங்க ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறதுன்றது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? நீங்கள் சட்டப்படி நீங்கள் போய்க்கோங்க, எப்படி இந்த மாதிரி ட்வீட் நீங்கள் போட முடியும் அப்படின்னு சூர்யா சிவா கேட்குறாரு. அடுத்தது, ஷேம்லெஸ் முஸ்லீம். As for Surya's concern, I heard he sends his wife to many of his friends. You have both crossed the limit and you will see after this bloody low lying அப்படின்னு போட்டிருக்காங்க. அது இவங்க 2 பேர் மனைவியும் அவங்க இழிவுபடுத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சூர்யா சிவா பேசுறாரு மக்களே. இப்போ இந்த 2த்தையும் நம்ம எடுத்து பார்க்கலாமே. நம்ம ஒரு பொதுமக்களா இதை பார்க்கும் பொழுது அலிஷா அப்துல்லாவுக்கும் சூர்யா சிவாவுக்கும் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது கட்சி ரீதியா. அது அவரே சொல்றாரு, எனக்கு வெஞ்சன்ஸ் இருக்குங்க அவங்க மேல, இல்லாம இல்லைங்கிறார். வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை ஒன்று நீங்க வேற மாதிரி அதை தீர்த்துக்கணும், இல்லை நீங்க ஓவர் கம் பண்ணி மேலே வந்துடணும். இது 2மே இல்லாம முக்தார் மாதிரி ஒரு ஆள் கூட உட்காந்துக்கிட்டு அவங்க பிறந்த 2 குழந்தைய பத்தியும் இழிவா பேசுறது அப்படிங்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த குழந்தைங்க மாதிரி இழிவா பேசுறதுக்கே போக்சோ மைரோட் ஆகும். பட் இதை போக்சோ போடுறான்னு தெரியல எனக்கு மக்களே. ஏன்னா இவன் பிறந்த குழந்தை நீங்கள் இழிவாக பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறதே போக்சோ மைரோட் ஆகிறதுக்கான எல்லா பிரேமாஃபேஸியும் இருக்குது. இப்போது சூர்யா சிவா மேலேயும் முக்தார் மேலேயும் போக்சோ வழக்கு பாயுமான்றது தெரியல, என்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதுவரை வெளியாகலை. சூர்யா சிவா மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்தார் தலைமறைவு. இப்போ முக்தாரை யார் காப்பாற்றுறது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்து தான் முக்தார் பிழப்ப நடத்தணும் அப்படின்னால் அது இந்த ஜனநாயகத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு சரியான போக்கா? ஏன்னா ஒரு முக்தார் எங்கே நம்ம கண்டிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மகாலட்சுமி அவர்கள் சீரியல் ஆக்ட்ரஸ், அவங்க ரவீந்திரன் அவர்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை, அவங்களுடைய பர்சனல் லைஃபு, அவங்க எப்படியோ தேர்ந்தெடுக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இன்டர்வியூ கூப்பிட்ற 2 பேர் இன்டர்வியூ கூப்பிட்டு ஃபஸ்ட்டு முக்தாட்டில் அவங்க போய் உட்காந்ததே ஃபஸ்ட்டு தப்பு. ஏன் உட்காந்தாங்கன்றது தெரியல, நம்பிட்டாங்க போல். இன்டர்வியூ கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உட்கார வச்சு முதல் கேள்வி, ஏம்மா எப்படி செலக்ட் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. எவ்வளோ அபத்தமான ஒரு கேள்வி. முக்தாரோட மனைவியை பார்த்து, என்னங்க தேவாங்க மாதிரி இருக்காரு, ஏங்க செலக்ட் பண்ணிங்க இந்த பொண்ணால அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அவங்க மனைவிக்கு, எப்படி இருக்கும் இவருக்கு? நம்ம அப்பயே விமர்சனம் பண்ணியிருப்போம் மக்களே. இப்படி ஒரு ஆள்கிட்ட போய் ஏங்க நீங்கள் உங்கள் பொதுவாக நீங்கள் சொந்த வாழ்க்கையை இப்போ நீங்கள் பணையை வச்சு உட்காந்துங்க தேவையில்லாமல், இது எவ்வளோ பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்கோம். இந்த இன்டர்வியூ முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு மன உளைச்சல் இருந்திருப்பீங்க நீங்கள் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் மக்களே. முக்தார் ஹேஸ் நோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அட் ஆல். யார் இன்டர்வியூ கூப்பிட்டாலும் அந்த இன்டர்வியூவில் அவங்க சொல்லக்கூடிய பதில்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்கன்னா அதை கட் பண்ணுறாங்களாம். கட் பண்ணிவிட்டு இவருக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய கெஸ்ட்டை டிஃபேம் பண்ணுற மாதிரியே இவர் செட் பண்ணுவாராம், உட்காந்துக்கிட்டு எடிட்டிங் பண்ணுவாராம். அந்த மாதிரி அப்படி சப்போஸ் கண்டென்ட் கிடைக்கல, ப்ராப்பராக அந்த மாதிரி கிடைக்கலன்னா உட்காந்து ஒரு தனியாக உட்காந்து பேசுகிற மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணி பேசிட்டு அதை உள்ள சேர்ப்பாங்களாம். இந்த மாதிரியான திருட்டு வேலை நிறையா பார்ப்பார் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து எத்திக்கலே இல்லாத ஒரு நபர், எத்திக்ஸே இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இவர் பெருசாக பிடிக்காது. இவரை வந்து ஒரு சூப்பர் ஜேர்னலிஸ்ட்னு யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஒரு வன்ம புத்தி, ஒரு செக்ஷுவல் பர்வர்ஷன் உள்ள புத்தி உள்ளவங்க தான் இவரை வந்து அப்பா சூப்பர் ஜேர்னலிஸ்ட் அவர் அப்படின்ற மாதிரியே ஏற்றுப்பாங்க. ஸோ நம்ம ஜேர்னலிஸ்டாக பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஜேர்னலிஸ்ட்டுன்னு ஒரு டெக்கோரம் ஃபாலோ பண்ணுற யாருமே இவரை பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க மக்களே. பட் இந்த இடத்துல அலிஷா அப்துல்லா மேலே பர்சனலாக சூர்யா சிவாவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருந்ததுனால் தீர்த்துக்க வேண்டிய இடம் இப்படியா அப்படிங்கிற முதல் கேள்வி இருக்குது. இதில் அலிஷா அப்துல்லா அவர்கள் ரொம்ப ட்ரிகர் ஆகி ஒரு இதை வந்து அவங்க ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிப்ளை அவங்க கொடுத்துருக்கக்கூடாது. ஏன்னால் இப்போ எப்படி ஆகிடும்னா, கவுண்டர் கேஸ் கொடுத்தா எவ்வளோ அவர் உங்களை பற்றி பேசானீங்க, அவங்களை பற்றி பேசிங்க, மாற்றி சண்டை போட்டிருக்கீங்க, இது அரசியல் ரீதியாக போயிட்டுருக்குமான்னு சொல்லிட்டு இதை போலீஸ் தட்டி கெடுப்பதற்கு எல்லா விதமான வேலையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அலிஷா அப்துல்லா சூர்யா சிவாவுடைய மனைவியை பற்றியும் முக்தார் மனைவியை பற்றி பேசியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தான். அவங்க பேசுனது 2வது தப்பு. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே முக்தாரை அரெஸ்ட் இது வரைக்கும் பண்ணல, தலைமறைவு. ஏன் இப்படி வந்திருக்குனால், திருமாவளவன் அவர்கள்
விசிகே தலைவர் திருமாவளவன் அவர்கள் இங்கே திரு ஜோசப் விஜய் கிட்ட வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டு வச்சிருக்காராம். நம்மளுடைய விஷயம் என்ன மக்களே, இந்த இடத்துல முன்ஜாமீன் முக்தாருக்கு நீதிமன்றம் தரக்கூடாது. ஏனால் இந்த மாதிரியான ஒரு சேனல் நடத்துறதுனால தான் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் மேலேயே ஒரு மரியாதை குறையுது பொது புத்தியில். ஸோ இவங்க மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி தப்பான விஷயத்தை, ஏன்னா ஆல்ரெடி ஒரு கேஸ் வந்து ரோஹிணி மேடம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து காந்தராஜ் அவர்களுக்கும் முக்தார் மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அதுவும் இதே மாதிரி ஒரு லேடிஸ் தப்பாக பேசின கேஸ் தான். இது 2வது வழக்கு. அரசு வழக்கை இப்போ யோசிச்சு பாருங்களேன், அரசு லெவல்லையே உங்களுக்கு வந்து திருமாவளவன் லெவலில் வந்து போய் ப்ரெஷர் பண்ணி முக்தாரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்க டில் ஹி கெட்ஸ் ஹிஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னா, எப்படி ஒரு அரசு வழக்கறிஞர் ஐயா இவர் மேலே 2 வழக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சு, முதல் வழக்கும் இதே மாதிரி வழக்கு தான், இது 2வது வழக்கு அப்படிங்கிறதை நீதிபதியிடம் சொல்லுவார்? ஏன்னால் கவர்மெண்ட்டே இங்கே அவர் ஏபிக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது எப்படி அவர் சொல்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அவர் சொல்லாமல் விட்டுட்டாருனால் முக்தாருக்கு நம்ம என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னால் அந்த பக்கம் பண்ணாலுமே திருமாவளவன் மூலியமாக இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் கவர்மெண்ட்டை. ஸோ அதன் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அரசு வழக்கறிஞரை அப்படிங்கிறது ஈஸியாகி போயிடும். அப்படி போச்சுனால் இன்னும் பல பெண்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை மக்களே. இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போது சூர்யா சிவாவோ முக்தாரோ சொல்வது போல் பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பெண்களிடத்தில் எப்படி பழகுவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு முக்கியமாக பார்த்தாவோம். இது சம்பந்தமாக நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது சொன்னார், கஸ்தூரி மேடம் அவங்ககிட்ட வந்து அவர் பேசிகிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட. அப்போது கஸ்தூரி மேடம் என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பொலிட்டிஷியன்ஸ்கிட்டையும் நான் வந்து பேசியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பேசியிருக்கேன். அதில் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஒரு 3 பொலிட்டிஷியன்ஸ் மட்டும்தான் இங்கே ஒரு லேடிஸ் கிட்ட போனதும் அந்த வழியாமல் குழையாமல் தப்பாக பேசாமல் தப்பான பார்வை இல்லாமல் நீட்டாக பேசக்கூடியது மொத்தம் 3 பொலிட்டிஷியன்ஸ் தான் சார் அப்படின்னா. யார் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது சொன்ன முதல் பெயர் அஇஅதிமுகவின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் சொல்லுங்கம்மா இந்த அம்மான்ற வார்த்தையை மீறியும் இல்லை எந்த வித தப்பான பார்வையும் இருக்காது, அம்மான வார்த்தையை மீறியும் இருக்காது, அதே மாதிரி இந்த வழியிறது குழையிறது எதுவுமே இருக்காது, ரொம்ப அழகாக பேசுவார் சார், நீட்டாக இருப்பார், ரொம்ப ஜென்யூன் பர்சன். அடுத்து அவங்க சொன்ன வார்த்தை பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள். அவரும் மேடம் 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 சொல்வாரே தவிர குழையிறதோ வழியிறதோ தப்பான பார்வையோ அவரும் காட்ட மாட்டார் சார். 3வதாக சொன்ன பேர் தான் மக்கள் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கலாம். யாருனால் நாம் தமிழ் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள். அப்போ டக்குன்னு எல்லாரும் கேட்பாங்க, விஜயலட்சுமி மேட்ரு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. விஜயலட்சுமியோடைய கதை அப்படிங்கிறது, ஆமாங்க பிஃபோர் மேரேஜ் லவ் பண்ணார், 2 பேர் லிவிங்கில் இருக்கிறாங்க, லிவிங்கில் இருக்கிறப்போ ஒரு சில அபார்ஷன் நடந்திருக்கு தான். அதுக்கப்புறம் அவருக்கு வேறு மாதிரி ஒரு மனசு மாற்றம், ரிலேஷன்ஷிப்பில் முறிவு ஏற்படுது, வேறு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு, இது அவங்க பழி வாங்குறாங்க. இவ்வளோதான் விஷயமே தவிர திரு சீமான் அவர்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குது அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் பெண்கள் விஷயத்தில் அவர் அந்த மாதிரிலாம் தப்பாக பேச மாட்டாருங்க. சொல்லுங்க தங்கச்சி, வாங்க தங்கச்சின்னு பேசுவார், அவர் தப்பான பார்வையும் அவர்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க திருமாவளவனை பற்றியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை டேமேஜ் பண்ணுறதுக்காக இப்படி முக்தார் மாதிரியான ஆட்களோ சூர்யா சிவா மாதிரி ஆட்களோ அண்ணாமலை மீதும் அலிஷா மீதும் பழி போடுது அப்படிங்கிறதை ஒருபோதும் ஒரு பொது சமூகம் ஏற்றுக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.